மட்டும்தான் சயன கோலத்தில் பார்க்க முடியும். ஆனால் பார்வதியின் மடியில் தலை வைத்து சயன கோலத்தில் காட்சி தரும் சிவனை சுருட்டப்பள்ளி திருத்தலத்தில் தரிசிக்கலாம். அவரது திருநாமம் பள்ளி கொண்டீஸ்வரர் என்பதாகும். ஈசன் பள்ளி கொண்ட கோலத்தில் காட்சி தரும் அரிய தலம் ஒன்று உண்டு என்றால் அது சுருட்டப்பள்ளிதான். இத்தலம் உருவானதே பிரதோஷத்தையொட்டிதான். அதாவது அமுதம் வேண்டி தேவர்களும் அசுரர்களும் பார்க்கடலை கடைந்த போது ஆரம்பத்தில் வெளிப்பட்ட ஆலகால விஷத்தைக் கண்டு அகிலமே அதிர்ந்தபோது தாம் படைத்த ஜீவராசிகள் துன்புறுவதை பொறுக்காமல் ஈசன் அதை தானே உண்ண முன்வந்து விழுங்கினார். அது கண்ட உமை ஈசனின் கழுத்தை பிடித்து விஷம் உள்ளே இறங்காமல் தொண்டையிலேயே நிற்கும்படி செய்தார். அதனாலேயே ஈசன் நீலகண்டன் ஆனார். அந்த அமளி துமளியில் சற்றே ஓய்வெடுக்க எண்ணிய ஈசன் உமையவள் மடிமீது தலை சாய்த்து பள்ளி கொண்டார். அதுவே சுருட்டப்பள்ளி தலத்து திருக்கோலம். இங்கு பிரதோஷம் விசேஷமாகும். எல்லா பிரதோஷ தினங்களிலுமே சுருட்டப்பள்ளியில் பக்தர்கள் கூட்டம் அதிகம் இருக்கும். அதிலும் சனி மகா பிரதோஷம் என்றால் கூட்டம் அலைமோதும். பிரதோஷத்திற்கு பிரசித்தி பெற்ற தலம் என்பதை உணர்த்தும் வகையில் கோவிலின் எதிரே பெரிய நந்தி அமைந்துள்ளது. அதனை அடுத்து அழகிய ராஜகோபுரம், உள்ளே நுழைந்தால் கொடிமரம், பலிபீடம், பிரதோஷ நந்தி என சிவாலயத்திற்கே உரிய எள்ளுடன் வருகிறது. பள்ளி கொண்டீசனால் பிரபலமான கோவில் என்றாலும் மூலவர் வால்மீகீஸ்வரர் தான். இத்தலத்தில் தவமிருந்த வால்மீகி முனிவருக்கு ஈசன் சுயம்புலிங்கமாக காட்சி கொடுத்து அருளியதால் இத்திருநாமம் ஏற்பட்டது. வால்மீகீஸ்வரர் சந்நிதி பின்புறம் உட்பிரகாரத்தில் வால்மீகி சந்நிதியும் உள்ளது. இன்னும் ஒரு விசேஷமும், மூலவர் எதிரே நந்திக்கும் முன்னால் ராமலிங்கேஸ்வரர் லிங்கம் அமைந்துள்ளது. அருகில் பர்வதவர்த்தினி அம்மாள் உள்ளார். பக்கத்தில் ராமர் சன்னதி உள்ளது. சீதா பிராட்டி, லக்ஷ்மணர், ஆஞ்சநேயர், பரதன், சத்ருகன் உடன் உள்ளனர். இங்கு அம்பாள் மரகதாம்பிகை சுவாமியின் வலது புறத்தில் வீற்றிருக்கிறார். அம்மையின் எழிலான தோற்றம் மனதை கவர்கிறது. அவரது சன்னதியின் முன் மண்டபத்தில் வலப்புறம் சங்கநிதியும் இடப்புறம் பத்மநிதியும் தம் மனைவியுடன் காட்சி தருகிறார். உள்ளே கற்பக விருட்சம், காமதேனு ஆகியன உள்ளன. அருகே சாலகிராம விநாயகர் இருப்பது குறிப்பிடத்தக்க ஒன்று. திருச்சுற்றில் நால்வர், சித்தி விநாயகர், அதனை அடுத்து ஒரே மேடையில் வரிசையாக ஜ்வரகேஸ்வரர், விஷ்ணு, பைரவர், வால்மீகி, ஏகபாதரி மூர்த்தி, பூர்ணகலா, புஷ்பகலா, சமதே, தர்மசாஸ்தா ஆகியோரும் உள்ளனர். அடுத்து வள்ளி தேவசேனா சமதே, சுப்பிரமணியர் தென்முகமாக இருக்கிறார். கோஷ்டத்தில் தட்சிணாமூர்த்தி, லிங்கோ, பிரம்மா, துர்கை ஆகியோர் உள்ளனர். அதில் தட்சிணாமூர்த்தி மிக விசேஷமானவர். காரணம், அவரது வாமபாகத்தில் அம்பாள் அனைத்தபடி இருப்பது அபூர்வமான ஒன்றாகும். இப்படி தம்பதி சமதேராக தட்சிணாமூர்த்தியை காண்பதரிது. பிரகாரத்தில் சண்டிகேஸ்வரரை அடுத்து காசி விஸ்வநாதர், விசாலாட்சி, நந்தி சன்னதிகள் உள்ளன. அதனை அடுத்து பள்ளியறை, அதனருகே வேணுகோபாலர், பைரவர், லவகுசர்களின் திருப்பாதங்கள், அதுவும் 12 ஜோடி சின்னஞ்சிறு பாதங்கள் பார்க்க அழகோ அழகு. ஈசனை பார்த்தபடி குபேரர் என்று எல்லாம் மனதிற்கினிதாக அமைந்துள்ளது. சந்திர சூரியர் வெளிப்பிரகாரத்தில் சப்தமதாக்கள், வடக்கு பிரகாரத்தில் தனியே பள்ளி கொண்டீஸ்வரர் சன்னதி உள்ளது. இங்கு சிவபெருமான் பார்வதி தேவியின் மடியில் தலை வைத்து படுத்திருக்கும் திருக்கோலத்தை காணும்போது நெஞ்சம் நெகிழ்கிறது. பள்ளி கொண்டுள்ள ஈசனுக்கு அருகே மகாவிஷ்ணு, மார்க்கண்டேயர், நாரதர், பிருகு மகரிஷி, பிரம்மா, சூரியன், சந்திரன், குபேரன், சப்தரிஷிகள் உட்பட 33 தேவர்கள், கின்றனர், கிம்புருடர் ஆகிய அனைவரும் சிவனை வணங்குகின்றனர். அரியதாக பள்ளி கொண்டுள்ள ஈசனை சுருட்டப்பள்ளி வந்து வணங்கினால் சகல தோஷமும் நீங்கும் என்பது ஐதீகம். பிரம்மாண்ட வடிவத்தில் பார்வதியின் மடியில் ஆனந்த புன்னகையுடன் சிவன் சயன கோலத்தில் உள்ளார். சர்வமங்களா என்ற திருநாமம் பெற்று அம்பாள் பார்வதி விளங்குகிறார். இவளை வணங்கும் பெண்களுக்கு சர்வமங்களமும், குறிப்பாக மாங்கல்ய பாக்கியம் அமையும். பள்ளி கொண்டீஸ்வரரை தரிசித்துவிட்டு வந்தால் வாழ்வில் நலங்கள் பெருகும்.
அமைவிடம் ஆந்திரா எல்லையில் அமைந்துள்ளது. நன்றி.